8 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுகிறது, எந்தெந்த மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்பது குறித்து அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை வரும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பல இடங்களில் பதிவாயிருக்கு. நேற்றைக்கும் சில மாவட்டங்கள் அறிவித்திருந்தோம். அதே போலவே மிக அருமையான மழை பொழிவு கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள், அதுக்கப்புறம் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கூட நிறைய இடங்கள்ல மழை வந்தது. அதாவது நேரங்கள் நமக்கு முக்கியம் இல்லை, சொல்ல வேண்டிய அதாவது பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் சொல்லிய பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் சரியாக நமக்கு பதிவாக ஆரம்பிச்சது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேர மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சரி, இன்றைக்கு மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் மழை தீவிரம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னும் நிறைய மாவட்டத்துல மழை தீவிரம் காத்திருக்கு. மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழகத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. உதாரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், கடலூர் போன்ற இடங்களிலும் பரவலாக மழை தீவிரம் அடைந்ததை பார்த்தோம். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் வலுவான மழை பொழிவு சில இடத்துல பதிவானது. அதாவது இரவு முழுவதுமே நிறைய பகுதிகளில் மழை விடாம தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி வேலூர், ராணிப்பேட்டையிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாகவும் நேற்றைய தினங்கள் அமைந்தது. இன்றைக்கும் இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும். அதேபோல் இன்றும் கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பொழிவு, காற்றுடன் கூடிய கனமழையும் அதிகம் வெளுத்து வாங்கும். ஆகவே நமக்கு கனமழையானது கடலோர பகுதிகளில் எந்தெந்த மாவட்டத்திற்கு இன்று மழை வாய்ப்புங்கிறத இப்போ பார்த்துடலாம். கனமழை எச்சரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு வலுவான கனமழைக்கான வாய்ப்பு இன்றைக்குமே நேற்றைக்கும் நல்ல மழை, இன்றைக்கும் நல்ல மழை வாய்ப்பு. காஞ்சிபுரத்தில் நல்ல ஒரு குளிர்ந்த சூழ்நிலை பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு. அருமையான வானிலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஆனால் பகலில் வெயில் படும் மோசமாக இருந்ததுங்க. நேற்றைய தினங்களில் கூட பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் வெயில் மிக அதிகமாக இருந்தது. மே மாதத்தை விட மிக மோசமான வெயில் பதிவானது காஞ்சிபுரத்தில். அந்த அளவுக்கு வெப்பம் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் பெய்த மழை பொழிவு நவம்பர் மாதத்தில் எப்படி நமக்கு மழை கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவு காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து நீடித்ததை பார்த்தோம். அதே போல இன்றைக்கும் வலுவான கனமழை மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். குன்றத்தூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர் மற்றும் கடலோர பகுதியான மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருவண்ணாமலை மாவட்டங்களில் போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி, செஞ்சி உள்ளிட்ட பகுதிகள், மரக்காணம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலும், தெற்கோயிலூர், மடப்பட்டு போன்ற இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் அதீத மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, வடலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், புவனகிரி மற்றும் மேற்கு பகுதிகளான வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்களிலும், கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும், புதுச்சேரியிலும் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே அதிகாலை நேரங்களில் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரித்தது. நள்ளிரவிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் கணிசமாக கடலோர பகுதிகளில் அதிகரித்ததை பார்த்தோம். இனி அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை தொடர்ந்து தீவிரமடையும். மிதமான மழை எங்கெல்லாம் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்களில் மிதமான மழை பெய்யும். ஓரிரு இடங்களில், அதாவது 1 அல்லது 2 இடங்களில் கனமழையும், பெரும்பாலும் மிதமான மழையாக சென்னை, திருவள்ளூரில் அமையக்கூடும். வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு மற்றும் பள்ளிப்பட்டு போன்ற இடங்களில் மிதமான மழை. ஏன்னா முன்னாடி பார்த்தது கனமழை, இப்போ பார்க்கறது மிதமான மழைக்கான வாய்ப்பு. வேலூர் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பொழிவு இருக்கும். ராணிப்பேட்டையில் மிதமான மழை வாய்ப்பு. ஓரிரு இடங்களில்
2 சென்டிமீட்டர் இல்ல 3 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். ராணிப்பேட்டை, வேலூர்ல, அதே மாதிரி சேலம் மற்றும் நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டத்திலும் சாரல் மழை, மிதமான மழை, அதாவது ஒரு அரை மணி நேர மழை பொழிவு இந்த மாதிரி கூட பதிவாகலாம். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு இருக்கும். சேலம் மற்றும் நாமக்கலிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள், மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள், குறிப்பாக ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவுகள். ஈரோடு மாவட்டத்திலும் எடுத்துக்கிட்டோன்னா குறிப்பாக பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். கரூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் மேகக்கூட்டங்கள் கணிசமாக மாலை நேரங்களில் வர தொடங்கும். மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக வர தொடங்கும். தொடர்ந்து ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை நிச்சயமாக பதிவாகக்கூடும். ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்தெந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்குது, இன்றைக்கு எந்த மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். புதுக்கோட்டையில் பொன்னாமராவதி, இலுப்பூர், அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்களிலும் ஒரு மிதமான மழை பொழிவு, ஒரு 15 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ கூட மழை இருக்கலாம். அதே மாதிரி ராமநாதபுரத்திலும் ஒரு 15 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரங்கள் கூட நமக்கு மழை வரலாம். ஓரளவு பகுதியான ஒரு மிதமான மழை பொழிவுகள் கொஞ்சம் பதிவாகக்கூடும். இன்றைய தினங்களில் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் இன்னும் நிறைய பகுதிகள் அறிவிக்கப்படாமல் இருக்குது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி. தூத்துக்குடியில் கூட லேசான மழை வரும், 1 சென்டிமீட்டர் மழை வர வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், கோவில்பட்டி, அந்த திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர், இந்த இடங்கள்லாம் 1 சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு காத்திருக்கு. ஆனால் ரொம்ப அதிகம் எதிர்பார்க்காதீங்க. சாரல் மழை போல வேணால் பதிவாகலாம். வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து பார்க்க முடியும். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் சாரல் மழை அல்லது லேசான மழைக்கான வாய்ப்பாக அமையும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதே போலதான். திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலும் லேசான மழை அல்லது சாரல் மழையாக பதிவாகக்கூடும். திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் நமக்கு லேசான மற்றும் மிதமான மழையாக ஓரிடங்களில் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு கணிசமான ஒரு மழை பொழிவாக தமிழகத்தில் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக அதிகரிக்கும். கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோமோ அங்கெல்லாம் மிக வலுவான மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அறிவிக்கப்படாத மற்ற எல்லா பகுதிகளும், இப்போ குறிப்பாக அந்த மயிலாடுதுறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதமான மழை பெய்யும். மயிலாடுதுறையில் மிதமான மழை வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் இங்கெல்லாம் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பாக டெல்டாவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், லேசான மழை மட்டும் பதிவாகக்கூடும். அப்போது எந்தெந்த இடங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் லேசான மழை வாய்ப்பாக இருக்கக்கூடும். கொளுத்தும் வெயில், பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் பதிவானாலும் இரவில் கடுமையான கனமழையும் மிக தீவிரமாக இருக்கும். வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் மிக மிக கடுமையாக பதிவாகும். இரவு நேரங்களில் மிக மிக கடுமையாக கனமழையும் ரொம்ப ரொம்ப அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரங்களில் வெப்பம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இரவில் கடுமையான கனமழையும் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பமும் பதிவாக வாய்ப்பு. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பமும் தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.